ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாளைக்கான மேட்ச் நம்ம யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ இவங்களுக்கான மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து vs பாப்பைன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மேட்ச் வந்து குரு டீம் போயிடுவோம். அதே மாதிரி மேட்ச் ரிப்போர்ட், மேட்ச் ஸ்டேட்டஸ் இங்கே பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் பேட்டிங் பிச் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பேட்டிங் பிச் அப்படின்னா டாப் ஆர்டர் உள்ள பேட்ஸ்மேன் நல்லா பேட்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் குருபஸ் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர். அதே வெஸ்ட் இண்டீஸ் ரோமன் பவுல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டாப் ஆர்டர் உள்ள பேட்ஸ்மேன் விளையாடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரைனிங் டைம் அப்படிங்கிறதால குட் ஃபார் ஃபேஸர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ஸோ மழை பெய்யும் போது ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அதிகமான சான்சஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 1, ஆப்கானிஸ்தான் 2 மேட்சஸ் வின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து ட்ரீம் டீமோட பார்ப்போம். ரஷீத் கான், ஃபக்யூரி, நூர் அகமது, அல்சாரி ஜோசப், மோட்டி, ரெண்ட்ரோ ரசூல். ஸோ இவங்க தான் வந்திருக்காங்க. அதேமாதிரி பேட்டிங்கில் பீக்கிங், சார்லஸ், நிக்கோலஸ் புரான், குருபஸ், ஜோர்டன், நபி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ இந்த 12 பிளேயர் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் யாரை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்சாரி ஜோசப், இல்லை வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸோ ஓகே, நம்ம ட்ரீம் டீமோட ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது அதில் நம்ம பார்த்துக்கலாம். குரு டீம் பொறுத்த வரைக்கும் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆண்ட்ரூ ரசூல், ஃபக்யூரி, ஆண்ட்ரூ ரசூல், ரஷீத் கான், குருபஸ், ரஷீத் கான், குருபஸ், குருபஸ், ஆண்ட்ரூ ரசூல், ரஷீத் கான் எல்லாத்துலேயும் ஆண்ட்ரூ ரசூல் கேப்டனாக வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வரப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக் பண்ணால் மட்டும்தான். எல்லாருமே ஒரு கேப்டனாக போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களே கேப்டனாக போட்டால் வின் பண்ண கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம டீமை சேஞ்ச் பண்ணி போட போகிறோம். டாப் ஆர்டரில் உள்ள பேட்ஸ்மேன் நம்ம பார்த்தோம். குருபஸ் பர்சன்டேஜ் நம்ம எப்பவும் 15% பார்ப்போம். பிக்கிங், சார்லஸ், நிக்கோலஸ் புரான், இசன், நஹபி. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டரில் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஓமர்ஸை எடுத்துக்கிறேன். அதுமாதிரி இங்கே வந்து சார்லஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹுசைன், ஆண்ட்ரூ ரசூல், மொய்டி, ரஷீத் கான், நூர் அகமது. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டரில் வந்து ஒரு 6 மொத்தமே வந்து ஒரு 5:6 ரேஷியோ. ஆப்கானிஸ்தானில் 6 பேரும், வெஸ்ட் இண்டீஸில் 5 பேரும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டீம் போட்டிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுற சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மி தான். ஸோ டாப் ஆர்டர் பேட்டிங் பிச் அப்படிங்கிறதால நம்ம பேட்டிங்கில் வந்து ஒரு வைஸ் கேப்டன்சி கொடுப்போம். கேப்டன்ஸ்க்கு வந்து ஆண்ட்ரூ ரசூல், வைஸ் கேப்டன் குருபஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு யார் உங்களுக்கு தோணுதோ அவங்கள கொடுங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் போடும்போது தான் நம்ம வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எல்லாருமே போடுற மாதிரி ஆண்ட்ரூ ரசூல், ஓமர்ஸை, ஆண்ட்ரூ ரசூல், ஃபக்யூரி அது மாதிரி போட்டோம் அப்படின்னா வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரஷீத் கான் எல்லாத்துலேயுமே ரஷீத் கான் கேப்டனாக போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து கேப்டனாக வந்து ஆண்ட்ரூ ரசூல் போட்டிருக்காங்க. ஸோ வைஸ் கேப்டனை மாற்றுங்க. வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு டீம் வின் பண்ண முடியும். எல்லாருமே யாரை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க யாரை போட்டிருக்காங்களோ அவங்க போடாதவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பவுலர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ரவுண்டர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மேலே பேட்ஸ்மேன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு பவுலரில் வந்து 2 பேர். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரஷீத் கான் மஸ்ட் பிளேயராக இருப்பார், ஃபக்யூர் அவர் மஸ்ட் பிளேயராக இருப்பார், நூர் அகமது, அந்த ஒரு 3 பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு டீம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் இந்த டீம் சேவ் பண்ணிக்கிறேன். நான் அந்த டீமை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டாப் ஆர்டரில் ஒரு 3 பேர் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் சேவ் பண்ணிட்டேன். இந்த ஆட் பேக்கப் எதுக்காகன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி. மறந்துடாமல் எப்பவுமே ஆட் பேக்கப்ஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து நான் பாஸ்ட் லைன்ஸை கொடுத்துட்றேன். பர்சன்டேஜ் வைஸ் சார்லஸ், டாப் ஆர்டரில் 2 பேட்ஸ்மேன், நிக்கோலஸ் புரான், இங்கே வந்து ஓமர்ஸை, நபி, ஹுசைன், அதுக்கப்புறம் ரஷீத் கான். இங்கே வந்து நம்ம யார் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு, இல்லை ஜோர்டனை ஸ்கிப் பண்ணிட்டு நபி போடுறேன்.
இந்த டீமை பாருங்கள், பவுலர்ஸில் 2 பேர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே இப்படி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பவுலர்ஸ் தான் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பவுலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆண்ட்ரூஸில் ரஷீத் கான் 2 பேர் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பேட்டிங் லெவலில் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியல் டீம் பிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டீம் பிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம பவுலர்ஸ் இங்கே வந்து நம்ம யாரை பவுலர்ஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா டாப் ஆர்டரில் உள்ள பவுலர்ஸ் கொடுத்து ஒரு டீம் போட்டிருக்கேன். 3ஆவது டீம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஃபர்குசன், அந்த பி கிங் அவரையும் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபர்குசன் அந்த 2 பேர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அயக் ஹுசைன், ஒமர் ஜாய், ரஷீத் கான், ஆண்ட்ரூ ரசல், ஒமர் ஷெஃபர்ட், அல்சரி ஜோசப், ஃபர்க்யூரி, நவீன் உலக். ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பாருங்கள். இதான் டீம். இப்படி ஒரு டீம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடும்போது நீங்கள் ஒரு டீமில் ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து நம்ம பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கேப்டன் ரஷீத் கான். ஓகே, ரஷீத் கான் கேப்டன் கொடுக்க வேணாம். ரஷீத் கான் வைஸ் கேப்டன், ஆண்ட்ரூ ரசல் கேப்டன். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு டீம் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடும்போது ஆட் பேக்கப்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனை கொடுக்காம பவுலர்ஸை கொடுத்துருவாங்க. ஜேசி, ஒமர் ஷெஃபர்ட், நூர் அகமத். ஸோ பவுலர்ஸ் யாராவது 1-2 விக்கெட் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும் போது உங்களுக்கு அவங்க மாறிடுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரீம் டீமாக வந்து கிராண்ட் லீக் வின்பதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் பிக் பண்ணுங்கள். நான் ஒரு 3 டீம் போட்டிருக்கேன். 3 டீம்லேயுமே வேறு ஆள் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா கேப்டன் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பேன். வைஸ் கேப்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போடுவாங்க. நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போடுங்க. குரு டீமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாருமே 6-5, 6-5, 5-7 அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, கிராண்ட் லீக் வின் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கான்டெஸ்ட்டை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து எந்த கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 20 ரூபீஸ்க்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. அந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட் இல்லைனா ஒரு கான்டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 20 டீம் 10 டீம் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஏதாவது ஒரு பை சான்ஸ் இங்கே வந்து பாருங்கள், ₹18 என்ட்ரி. என்ட்ரியில் உங்களுக்கு வந்து 3 டீம் கொடுக்குறாங்க. 315 ஸ்பாட்டு. 3 டீம் போடுறீங்க. 3 டீமுமே வந்துட்டு அப்படின்னா நீங்கள் மிஸ்பி போனால் ₹60 போடுவீங்க. ஓகேவா? 3 டீம் இருந்து ₹20 கான்டெஸ்ட்டு. 3 டீமுக்கு ₹60 போடுவீங்க. 3 டீமில் 2 டீம் வந்தாலும் உங்களுக்கு வந்து லாபம் தான். இல்லை ஒரு டீம் வின் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 80 ரூபீஸ் 20 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ ஓகேவா? 3 டீம் போட்டு உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இல்லை 3 டீம் வின் பண்ணால் 240 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டீம் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் லாஸ் ஆகாமல் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டீம் போடுங்க. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் டு வாட்சிங். சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.